தாவேகா தொண்டர்கள் வீடு வீடா போய் உங்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு எதனா பார்த்தீங்களா? ஓட்டு வாக்காளர் கணக்கு கூட போகலைன்னா அது என்ன விதமான கட்சி நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் அரசியல் புரிதலோடு பேசுகிறேன். அரசியல் எனக்கு தெரியுன்ற அந்த அடிப்படையில் நான் பேசுறேன். ஒரு அரசியல்வாதினா எப்படி நடத்தணும், ஒரு கட்சினா எப்படி ஒரு இலக்கணம் இருக்குல்ல, அது எதுவுமே இல்லாமல் we will defy physics, we will defy maths, we will defy chemistry, biology அப்படின்னா அது அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை டிஃபை பண்ணுறது எப்படி புரிஞ்சுக்கிறது? பயிற்சியில் ஒவ்வொன்றா சரி பண்ணிட்டு வரீங்கன்னா, இப்போ ஜேசிடி பிரபாகர் வந்திருக்கிறாரு, செங்கோட்டையன் வந்திருக்கிறாரு, அவங்க ஒன்று ஒன்றா சரி பண்ணிட்டு வருவாங்க. அது growth டைம் ஆகும்ல. இப்போ ஜேசிடி பிரபாகர் வந்ததுனால 234 தொகுதி நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. செங்கோட்டையன் வந்ததுனால 10,000 ஓட்டில் எல்லா இடமே ஜெயிச்சிருவீங்க. இதை நான் நம்பணும். கேள்வி அங்கேருந்து கேட்குறது ஈஸி. அதை எப்படி நான் நம்ப முடியும்? நான் யதார்த்தத்தை பார்க்குறேன்ல. ஒரு இடத்துல ஒவ்வொன்றும் மேறும். இப்போ புதுக்கோட்டையில் விராலிமலையில் அதிமுக ஜெயிக்குது, நான் இங்கே உட்காந்து சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்? நான் விராலிமலைக்கு ஒரு 7-8 வாட்டி போயிருப்பேன். அங்கே புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கருக்கு என்ன செல்வாக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நான் சொல்கிறேன், நான் தொடர்ந்து சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். கரூரில் போய் செந்தில் பாலாஜி எதிர்த்து விஜய் நின்னா தோற்று போயிடுவார். நீங்கள் முதல்வர் வேட்பாளர் சொல்கிறீங்கல்ல, நான் சொல்கிறேன், இப்போ போய் நிற்கினா தோற்று போயிடுவார் செந்தில் பாலாஜி கிட்ட. செந்தில் பாலாஜி ஊழல்வாதியா? ஆமாம் ஊழல்வாதி. கோட்டீஸ்வரனோட நிலை மாறல. 10 ரூபா பாட்டிலுக்கு போகுது, எங்கே போகுது அவருக்கு தெரியும், எங்கே போகுதுன்னு மாறல. இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவரை அவ்வளோ மோசமாக பேசினார். இன்னைக்கு சூழ்நிலை அரசியலுக்காக கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் அவரை சேர்த்துக்கிட்டு செந்தில் பாலாஜியை தூக்கி வச்சு தலையில் சுமக்கிறாரு. இதெல்லாம் உண்மை, இதுவும் உண்மை நான் சொல்றது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.